ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சத்யா. இன்றைக்கி இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog பார்க்கலாம் வாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நைட் 8 o'clockலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் vlog-அ. ஸோ இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா பாத்திரம் விளக்கிட்டுருக்கேன். ஸோ ஹவுஸையும் க்ளீன் பண்ணணும். ஸோ டூ டேஸாக வந்து பண்ணாமல் வச்சது தான் அப்படியே இருக்குது. நம்ம வந்து பண்ணுவோம். பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தோசை பண்ண போகிறேன், சாம்பார் பண்ண போகிறேன். சாம்பார் இருக்குது ஆல்ரெடி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சட்னி பண்ணலான் இருக்கேன். ஸோ இதுதான் இன்றைக்கி சாப்பாடு. கொஞ்சமாக கிட்கேட் இருந்தது, அதை சாப்பிட போகிறேன். ஸோ சாப்பிட்டுட்டே வந்து பார்ப்போம். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து எத்தனையோ பேர் இப்போ பசங்களும் வந்து சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நம்மளோட ஃபேமிலியோட இதே வந்து ஹெல்த்தே வந்து நம்ம பண்ணுற சமையலில் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து பண்ணுற சமையல் வந்து நல்லா இருக்கணும், அதே நேரத்தில் ஹெல்த்தியாகவும் இருக்கணும். அதெல்லாம் வந்து பார்த்து தான் நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அப்போ தான் ஹெல்த்து நல்லா இருந்தால் தான் வந்து ஹஸ்பண்ட் சம்பாதிக்க முடியும், பிள்ளைங்க நல்லா படிக்க முடியும், நம்மளே நல்லா வேலை செய்ய முடியும். நல்லா ஹெல்த்தியாக சமைச்சா தான். ஸோ சமையல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நான் நினைக்கிறேன் நான். ஸோ அது வந்து நம்ம ஹெல்த்தை வந்து அது நல்லா இது பண்ண வைக்கும், கேப்சர் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம வந்து சமையலில் வந்து அதிகமான இன்ட்ரெஸ்ட் காட்டி சமைச்சா தான் வந்து நம்மளால் வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்மளால் நல்லா சாப்பிட முடியும். அதே மாதிரி நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், அதே நேரத்தில் ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஃபுட்டு. ஓகேவா? இப்போ வந்து நான் காட்டுறேன் உங்களுக்கு கிச்சன் எப்படி இருக்குன்னு. இன்றைக்கி பண்ணுற சமையல் வந்து மேபி வந்து தோசை ஊற்றுறது தான். அதனால கொஞ்சம் ஈஸியான இது. நாளைக்கு நான் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். கிச்சன் பாருங்கள், இந்த இதெல்லாம் வந்து கழுவி வைக்கணும். கொஞ்சம் பாத்திரம் இருக்குது, கொஞ்சம் கழுவி இருக்கேன், மீதி எல்லாம் க்ளீன் பண்ணணும். ஸ்டவ்வையும் வந்து நான் வந்து சோப் போட்டு கழுவிக்க போகிறேன். ஸோ முடிச்சிடலாம். இப்போ டைம் பாருங்கள், 8:15 ஆகுது. ஸோ இந்த சைடு போடுறேன். ஹால் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இதெல்லாம் க்ளீன் பண்ணணும், வாங்க பண்ணலாம். ஹாலில் பார்த்தீங்கன்னா காய்கறி வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ அந்த காய்கறியெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இந்த மாதிரி பாக்ஸில் வந்து கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணுவேன். ஸோ ஸ்டோர் பண்ணுறப்போ கொஞ்சம் கூடுதலாக ஒரு 2-3 நாளுக்காவது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அதனால் இந்த கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இந்த சைட் பார்த்திங்கன்னா கிச்சன் இப்படி இருக்குது. இது வந்து நெக்ஸ்ட் டே வந்து பண்ணிகிட்ருந்தேன். ஸோ நைட்டில் வந்து பண்ண முடியல. ஸோ அதை அப்படியே ரிமைனிங் காலையில் வச்சு எல்லா பாத்திரத்தையும் எல்லாத்தையும் விளக்கிட்டு இருந்தேன். அப்படியே ஸ்டவ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணோம். பார்த்திங்கன்னா டைம் பார்த்திங்கன்னா 2:40 ஆகுது. அதே டைமில் வந்து மாவு ஆட்டுறதுக்கும் ஊற வச்சுருந்தேன். ஸோ மாவுலாம் ஊற வச்சு அரிசிலாம் ஊற வச்சுட்டு அதை வந்து ஆட்டுறதுக்கு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ எல்லா ஒர்க்கையும் முடிச்சிட்டேன். கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்டவ் எல்லாத்தையும் கழுவி விட்டுட்டேன். நல்லா பளபளன்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ஸோ தொட்டு பார்க்குறப்பமே நம்மளுக்கே ஒரு ஹாப்பினஸ் வரும். ஸோ கிச்சன்லேருந்து சமையல் பண்ணுறதுக்கும் ஆர்வமாக இருக்கும் க்ளீன் பண்ணி வச்சிட்டோன்னா. ஸோ காய்கறி எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். இது வந்து நெக்ஸ்ட் டே எடுத்தது. ஸோ மாவு பசைஞ்சு இன்றைக்கி வந்து பூரி செய்யலான்னு எடுத்து வச்சுருந்தேன். எண்ணெய்லாம் சூடு பண்ண வச்சுட்டேன். தண்ணி வந்து கொதிக்க வச்சுருந்தேன். சன்னுக்கு வந்து காய்ச்சல் அடிச்சிது. ஸோ அதனால் வந்து சுடு தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் ரெடி பண்ணேன். அதுக்கு முன்னாடி வந்து சன்னா மசாலா பண்ணியிருந்தேன் கிரேவியாட்ட. ஸோ அது மிச்சம் இருந்தது, அதை கூட்டி சாப்பிட்றலான்ட்டு எடுத்து வச்சேன். அப்புறம் 2 பழம் எடுத்து வச்சுருந்தேன், பழம் ஜூஸ் போட்டு குடிக்கலான்னு. மாவாட்டுறதை வந்து ரிமைனிங் வந்து அடுத்த நாளுக்கு வரைக்கும் வச்சுருந்தேன். ஸோ அதனால் வந்து மாவாட்டுறதையும் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் எடுத்து வெளியில் வச்சுருந்தேன். சரி இன்றைக்கி மாவாட்டிடலாம் அப்படின்னு. இது வந்து பார்த்திங்கன்னா கீரை செடி கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து இப்பி நூடுல்ஸ்க்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. கீரை செடி போடுறதுக்கு விதை கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த விதை வந்து பத்திரமா எடுத்து வச்சுருந்தேன். ஸோ ஒரு பூத்தொட்டி 2 பாட் இருக்குது. ஸோ அதில் மண் போட்டால் இதெல்லாம் போட்டு வைக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால்
காமிச்சிட்டு இருந்தேன். நான் இது சரி என்ன செடின்னு பார்க்கலாம் காமிக்கலாம் அப்படின்ட்டு. உங்களுக்கு ஒரு யூபி நூடுல்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா இது ஃப்ரீயாக கிடச்சிருந்தா சொல்லுங்கள். ஸோ அதை எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். சைட் கேப்பில் பார்த்தீங்கன்னா கிச்சனில் வந்து எல்லாம் ஓரளவுக்கு வந்து நீட்டாக முடிச்சிருந்தேன். மாவு ஆட்டிகிட்டு இருந்தேன். ஸோ மாவெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு அப்பப்போ தண்ணி தொளிச்சிட்டு பார்த்துட்டு இருந்தேன். கிரைண்டர் வேறு ரிப்பேராக இருந்தது, அதையும் சமாளிச்சிட்டு இருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா சீம்பால் கொடுத்துருந்தாங்க கம்பெனியில். மாடு வளர்க்குறாங்க. ஸோ அதுலேருந்து சீம்பால் எடுத்து அனுப்பி கொடுத்துருந்தாங்க எல்லாத்துக்கும். ஸோ அதுக்கு வந்து செய்கிறதுக்கு வந்து சர்க்கரை வந்து ஒரு 8 ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகு கொஞ்சோண்டு ஒரு 4-5 மிளகு, அதுக்கப்புறம் வந்து 2 ஏலக்காய் போட்டிருக்கேன். ஸோ இதை நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம். நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு இந்த சீம்பாலில் வந்து இதை கலந்துடலாம், நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சீம்பால் வந்து இது வந்து 2வது 3வது நாள் எடுத்த சீம்பால். ஸோ ஃபஸ்ட் டே எடுத்த சீம்பால்னால் கட்டியாக வரும். இந்த மாதிரி சீம்பால்னால் திரட்டு பாலாட்ட வரும், அதாவது கொஞ்சம் திரண்டு போய் வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த பாலில் வந்து அது மாதிரி தான் வரும். ஸோ எனக்கு வந்து இது வந்து செகண்ட் டேவா தேர்ட் டேவா இல்லை ஃபஸ்ட் டேவான்னு சரியாக தெரியல. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது வந்து செகண்ட் டே இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இட்லி பாத்திரத்தில் வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி ஒரு ஸ்டாண்டு போட்டுட்டு இந்த சீம்பால் கலக்கினதை வந்து ஒரு இந்த பாத்திரத்தில் ஊற்றி நடுவில் வச்சிங்கன்னா ஒரு 10-20 மினிட்ஸில் வந்து வெந்துடும். ஸோ நான் வந்து இதை வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணிட்டேன்னா பால் வந்து ஃபஸ்ட்டு பால் நினச்சிக்கிட்டேன். ஸோ அதனால் வந்து கட்டியாக வரும்னு நினச்சேன். பட் கட்டியாக வரல, திரட்டு பாலாட்ட தான் வந்துச்சு. ஸோ சீம்பால் கட்டி மாதிரி வரல. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி பார்த்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ சீம்பால் ஃபஸ்ட் டேனால் உங்களுக்கு வந்து நல்லா கட்டியாக வரும், பால் கேக்காட்ட வரும், நல்லா கட்டியாக வரும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வந்து டேரெக்டாகவே வந்து நம்ம வந்து பாலை வந்து கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா, கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா திரட்டு பாலாட்டம் வரும். ஸோ அது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ஃபஸ்ட்டே வாங்குகிற பாலை தான் இந்த மாதிரி பண்ண முடியும். ஸோ அதனால் சொல்கிறேன். ஒரு 5:30 இருக்கும், 5 o'clock கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ எனக்கு வந்து ஆசையாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா வந்து பசும்பால் வந்து இது சீம்பால் வந்து கிடச்சிது. ஸோ அதை வச்சு இந்த ரெசிபி பண்ணி காமிச்சிருப்பேன். ஸோ செஞ்சு இதில் வச்சுருக்கேன், அடுப்பில் வச்சுருக்கேன், ரெடி ஆகணும். ஸோ சைட் கேப்பில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சில வீடியோஸ் பார்த்துட்ருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சம் க்ரேசி அபவுட் திஸ் அப்படிங்கிற மாதிரி சிலரோட வீடியோஸ்லாம் பார்ப்பேன். சேனல்ஸில் பார்க்குறப்போ வந்து யூடியூப்பில் பார்க்குறப்போ வந்து என்னை அறியாமே நான் சில விஷயங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணேன். ரொம்ப ஹானஸ்ட்டாக சொல்லப்போனால் நிறைய பேர் வீடியோஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி இவ்வளோ க்யூட்டாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பார்ப்பேன். ஸோ அதில் வந்து ஒருத்தங்களோட வீடியோ பார்த்துட்ருக்கேன். ஸோ நல்லா இருக்குது. அதை பார்த்துக்கிட்டே வந்து கொஞ்சம் நேரம் காஃபி குடிக்கலாம் அதுக்குள்ளே அப்படின்ட்டு சீம்பால் தான் சாப்பிட்லான்னு நினச்சேன். பட் வந்து இன்னும் கொஞ்சம் வேகணும் இல்லை, அதனால ஒரு 1/2 hour அதில் இதாகிடும். ஸோ அதனால் வந்து காஃபி போட்டு ஸ்ட்ராங்காக குடிக்க போகிறேன். ஸோ வாங்க. வீடு ஆல்மோஸ்ட் வந்து கொஞ்சம் க்ளீனாக தான் இருக்குது. ரொம்ப எதுவும் அதிகமாக செய்ய தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அந்த சீம்பால் ரெடியானாலும் சாப்பிட்லாம். சன் வந்து தூங்கிட்டுருக்காரு. ஸோ சன்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம வந்து காஃபி போட்டு குடிச்சிடுவோம். ஸோ ஹஸ்பண்ட் வந்து இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வருவாங்க. எத்தனை மணிக்கு வருவாங்கன்னு கரெக்டாக சொல்ல முடியாது ஷார்ப்பாக. ஸோ வந்து நம்ம வந்து ஒரு காஃபி போட்டு குடிப்போம். ஸோ சீம்பாலும் இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சீம்பால் கட்டி செஞ்சு கேக்காட்ட செஞ்சு சாப்பிட்றது. ஸோ அதுவும் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா காஃபி போட்டிருந்தேன். ஸோ காஃபிக்கும் ப்ரெட்டுக்கும் நல்லாயிருக்கும் காம்பினேஷன், அதனால் குடிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாவெல்லாம் ஆட்டி முடித்தாச்சு. ஸோ ஆட்டி முடிச்சுட்டு எடுத்து வச்சிட்ருந்தேன். 2 இதில் வந்து மாவு ஃபுல்லும் ஆட்டி வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து உளுந்த வடைக்கு வந்து கொஞ்சோண்டு இது வந்து ஆட்டி வச்சிருந்தேன்.
ஸோ கிரைண்டரை மட்டும் கழுவணும். ஸோ இது வந்து பேலன்ஸ் வச்சுருந்தேன், அடுத்த நாள் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இதுவே டைம் வந்து ரொம்ப ஆயிடுச்சு. ஸோ அந்த சைட் கேப்பில் பார்த்திங்கன்னா டீ போட்டிருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து அந்த அளவுக்கு வந்து காஃபி குடிக்க மாட்டாங்க, டீ தான் குடிப்பாங்க. ஸோ வந்து டீ போட்டு கொடுத்துட்ருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டுக்கு வந்து டின்னர் செய்ய போகிறேன். டைம் ஆல்மோஸ்ட் வந்து 9 ஆக போகுது. 9 ஆக இன்னும் ஒரு 5 minutes தான் இருக்குது. ஸோ வந்து இப்போ காலையில் பண்ண சாம்பார் இருக்குது, மத்தியானம் பண்ண சாம்பார் இருக்குது. சன் வந்து ஸ்கூலுக்கு போகிறதுனால மத்தியானம் தான் பண்ண சாம்பார் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாவு வந்து இன்றைக்கி தான் ஆட்டினேன், உங்களுக்கு காமிச்சிருப்பேன். மாவு ஆட்டினேன். ஸோ மாவு ஆட்டினதுலேருந்து தோசை இல்லைன்னா இட்லி ஊற்றலாம்னு நினச்சேன். அப்புறம் கொஞ்சோண்டு வந்து உளுந்த மாவு வந்து ஆட்டியிருந்தேன், உளுந்த வடைக்க வந்து ஆட்டி வச்சுருந்தேன். ஸோ வந்து இப்போ ஏதாவது தோசை இல்லை இட்லி ஏதாவது ஊற்றலான்ட்ருக்கேன். ஸோ நைட் டின்னர் நாங்கள் வந்து இதோடு முடிச்சிட போகிறோம். முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் வந்து பேசிவிட்டு அதுக்கப்புறம் தூங்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க, நான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து கிச்சனில் வந்து டின்னர் செஞ்சிடலாம். டின்னர் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறோன்னு காட்டுறேன். ஸோ டீ பாத்திரம், சாயந்தரம் குடித்த டீ எல்லாம் இருக்குது, இதெல்லாம் கழுவிக்கணும். ஸோ நான் வந்து இதில் தான் வந்து இது பண்ணியிருந்தேன், சீம்பால் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் உள்ளது. ஸோ இது வந்து மத்தியானம் வச்ச சாம்பார். ஸோ கொஞ்சம் சூடு பண்ணணும், கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி சூடு பண்ணோன்னா இவ்வளோ கட்டியாக இருக்காது, சூடு பண்ணலாம். நான் வந்து இது கட்டியாக சாப்பிட்டாவே நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றிட்டேன், ஸோ அதனால் இப்படி இருக்கு. பருப்பு பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு அந்த பருப்போட இது வந்து அளவு வந்து அப்படியே இருக்கும். அதாவது பருப்பு வந்து மலர்ந்த மாதிரி வேக விடணும்னு சொல்லுவாங்க. அதாவது கொஞ்சம் பருப்பு தெரிகிற மாதிரி இருக்கணும், குழையாமல் இருக்கணும். ரொம்ப குழையாமல் இருந்துச்சுன்னா சாம்பார் வந்து டேஸ்டியாக இருக்கும், இனிப்பாக இருக்கும். வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸை. நம்ம வந்து இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், நம்ம பருப்பு வைப்போம்ல அந்த மாதிரி சாம்பார் வந்து நல்லா ரொம்ப வேகாமல் இருக்கணும் பருப்பு. அந்த மாதிரி சாப்பிட்றப்போ வந்து ரொம்ப இனிப்பாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வாழைக்காய் பொரியல் பண்ணியிருந்தேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் வாழைக்காய் பொரியல் ரெசிபி வந்து உங்களுக்கு அடுத்த டைம் நான் போடுறேன். இந்த வாழைக்காய் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ வாங்க. சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நானும் என் சன்னும் வந்து ஒரு சின்ன கேம் விளாட்றோம். அது என்ன கேம் சொல்கிறேன், சும்மா நாங்களே யோசித்து வச்சு அந்த கேம் விளாட்றோம். ஸோ வந்து இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, ஸ்பீடாக வந்து ஹேண்டை வந்து மேலே வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு நம்பர் காமிக்கணும். இப்போ 1னா இப்படி சிக்னல் 1 அப்படின்னு காமிச்சிட்டு முடியணும். ஸ்பீடாக பண்ணணும். இப்படி ஸ்பீடாக பண்ணுறப்போ அது எத்தனை விரலுக்கா நீட்டணும், எத்தனை நம்பர் அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ணணும். ஸோ நாங்கள் உங்களுக்கு ட்ரை பண்ணி காமிக்கிறோம், பாருங்கள். இது உங்களுக்கும் வந்து ஒரு சில்லி கேம் தான், பட் இருந்தாலும் அது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நம்ம சன் கூட விளாட்றப்போ வந்து கொஞ்சம் இன்ட்ராக்ட் ஆன மாதிரி இருக்கும், அவங்க கூட விளாட்ட மாதிரி இருக்கும். நம்மளுக்கு வந்து அது ஒரு இதாக இருக்கும். ஸோ வாங்க, சன்னுக்கு வந்து ஃபீவர் இப்போ தான் கொஞ்சம் விட்டுருக்கு. ஸோ வாங்க பார்க்கலாம். இப்போ நீ பண்ணி காட்டு. இது கரெக்டா? இது இல்லையா? சரி சரி. இப்போ அவன் நீட்டுற விரல எத்தனை விரல்னு நம்ம கண்டுபிடிக்கணும். மறுபடியும் ஸோ இந்த மாதிரி ஸ்லோவாக பண்ணுறப்போ வந்து நான் பண்ணி காட்ட போகிறேன், இவன் வந்து கண்டுபிடிப்பான்.
நான் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுறதுனால அவன் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடறான். ஏமா? ஆமாம். ஸோ இந்த மாதிரி தான் ஏதாவது கேம்ஸ் விளாடுவோம். இதில் வந்து இந்த கேம் இன்க்ளூடட். இன்னொரு கேம் கண்டுபிடிச்சோன்னா உங்களுக்கு நான் மறக்காமல் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ இதோட நான் எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை வீடியோஸ். பாய். Bye.